இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 20வது நாள். 20வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுக்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தியானத்தின் பொழுது பவுலடிகளார் ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு பகுதிகளாக நாம் இந்த தியானத்தை தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் இருக்கும் பகுதியானது 4வது பகுதி. இந்த 4வது பகுதி எதை பற்றி என்றால், எவ்வாறு நாம் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆழமாக நமக்கு சொல்லித் தருகிறது, கற்றுத்தருகிறது. இது எங்கிருந்து இந்த பகுதி ஆரம்பிக்குது? ரோமையர் 6வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரை இந்த பகுதி போகிறது. அடிக்கடி இதை சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி பிரித்து நம்ம பார்த்தோம்னா தான் அந்த கருத்து நமக்கு நல்லா புரியும். இல்லைன்னா அதிகாரத்துலேருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி பிரித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன கருத்து, அந்த கருத்து புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு பாதி புரிஞ்ச மாதிரி. அதுக்காக தான் அடிக்கடி அந்த பகுதிகளை நான் சொல்லிட்டு வரேன். நேற்று தினம் நாம் 8வது அதிகாரத்தை தொடங்கினோம். 8வது அதிகாரம் தான் இந்த ரோமருக்கு எழுதிய கடிதத்தின் உச்சகட்டம், கிளைமேக்ஸ் என்று சொல்லலாம். இது தூய ஆவியானவரை பற்றி உள்ள ஒரு பகுதி. இந்த பகுதியில் அடிக்கடி தூய ஆவியானவர் இப்படியே வந்துட்டே இருக்கும். 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சட்டம் அப்படியே வந்துட்டே இருக்கும். இங்கே 8வது அதிகாரத்தில் தூய ஆவியானவர் பற்றி அடிக்கடி நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். நேற்று தினம் 8வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய நாம் தியானித்தோம். 1 முதல் 4 முடிய தியானித்தோம். எத்தனை முறை அதை வாசிச்சிங்க எனக்கு தெரியாது. ஒரு முறையாவது வாசித்து கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, 4வது வசனத்தோடு நாம் நிறுத்தினோம். 4வது வசனம் என்னது? ஊன் இயல்பின்படி வாழாமல் தூய ஆவியானவரின் இயல்பின்படி வாழ்ந்து திருச்சட்டத்தின் நெறியை கடைபிடிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே கடவுள் இவ்வாறு செய்தார். அந்த தூய ஆவியானவர் எதற்காக நமக்கு தரப்பட்டுள்ளார்? திருச்சட்டத்தின் நெறியை கடைபிடிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அது என்னது? அது கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு இதயத்தோடும் அன்பு செய்வதும், அடுத்திருப்பவர்களே அயலானே அன்பு செய்வதும். இந்த கட்டளை தான் திருச்சட்டத்தின் நெறி. இந்த 2 கட்டளையும் நம்ம முழுமையாக கடைபிடிக்கும் போது திருச்சட்டம் முழுவதையுமே கடைபிடித்தது போல் சமமாகிவிடும். திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடித்ததாக ஆகிவிடும் இந்த 2 கட்டளைகள். அப்போ இந்த 2 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில், பழைய உடன்படிக்கையில் அவங்களால கடைபிடிக்க முடியல. அவங்களுக்கு இந்த நோக்கம் தெரியல, திருச்சட்டத்தின் நோக்கம் தெரியல. நமக்கு தெரியும், இப்போது நாம் கடைபிடிக்க முடியும். ஏன்னா தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து அவர் செயல்படுவதால் நமக்கு இந்த திருச்சட்ட நெறியை கடைபிடிக்க முடியும். அவ்வாறு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தார். 33 ஆண்டுகள் தூய ஆவியின் ஆற்றலால், வல்லமையால் அவர் இந்த திருச்சட்டத்தின் நெறியை நிறைவேற்றினார், முழுமையாக கடைபிடித்தார், 100%. இப்பொழுது நாம் 5வது வசனத்திலிருந்து பார்ப்போம். 5வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய ஊன் இயல்புக்கும் தூய ஆவியானவருடைய இயல்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பவுலடிகளார் தெளிவாக எடுத்து சொல்கிறார். ஒருவர் ஊன் இயல்பின்படி வாழும்போது அவருக்கு என்ன நடக்கும், அவருடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அதே மாதிரி தூய ஆவியின் இயல்பின்படி வாழும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். இந்த 2 வித்தியாசத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். 2 சாய்ஸ் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு.
இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு முன்னதாக நமக்கு ஒரே சாய்ஸ் தான். அது என்னது? ஊன் இயல்பின்படி வாழ்வது, நம்முடைய இச்சைகளின் பாடி வாழ்வது. இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்த பிறகு, கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடைய ஆக்கிய பிறகு, இப்பொழுது வேறொரு இயல்பு நமக்கு கிடைத்து உள்ளது. அது என்ன? தூய ஆவியானவரின் இயல்பு. அந்த இப்போ நம்மளுடைய சாய்ஸ், கடவுள் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டாரு. இப்போ 2 இயல்பும் நமக்குள்ள இருக்கிறது. இப்போ நம்ம எது வேணா சூஸ் பண்ணலாம், எது வேணா தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஊன் இயல்பின்படி வாழலாம் அல்லது தூயாவின் இயல்பின்படியும் வாழலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆக்கப்பட்ட போது ஊன் இயல்பை அவர் எடுத்து விடவில்லை. நமக்குள்ளே இருந்து அந்த ஃப்ளஷ், அந்த ஊன் இயல்பை எடுத்து விடவில்லை. அது உள்ளே தான் இருக்கிறது. ஆனால் இப்போ வேறொரு இயல்பை நமக்கு தந்துள்ளார். தூய ஆவியின் இயல்பு. இது மேலானது, இது உன்னதமானது, இது மேன்மையானது. இதன் வழியாக கடவுளை அறிய முடியும். அப்போ நம்முடைய சாய்ஸ், நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம், அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு 5லேருந்து 8வது வசனம் முடிய அந்த 2 வித்தியாசத்தை அவர் பவுலடிகளார் கொண்டு வருகிறார். முதலாவது 5வது வசனம், ஊன் இயல்பின்படி வாழ்கிறவர்கள் அவருடைய நாட்டமெல்லாம் ஊன் இயல்புக்குரியவற்றையே இருக்கும். ஊன் இயல்பின்படி வாழ்கிறவர்கள் அவருடைய நாட்டமெல்லாம் ஊன் இயல்பு காரியங்களிலே இருக்கும். என்ன அது ஊன் இயல்பு? என்னை நான் திருப்திப்படுத்துவது, எனக்கு பிடித்தது நான் வாழ்வது, இதுதான் ஊன் இயல்பு. உடலும் மனமும் விரும்பியவாறு செய்வது தான் ஊன் இயல்பு. மீண்டும் கூறுகிறேன், உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்படுவது. உடலுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்வது, உடலுக்கு என்னென்ன இச்சைகள் தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றுவது, மனதுக்கு எதெல்லாம் இன்பம் தருமோ அதெல்லாம் செய்வது. இதுதான் ஊன் இயல்பு. ஊன் இயல்பின்படி வாழ்கிறவர்கள் அவருடைய நாட்டமெல்லாம் இப்படி தான் இருக்கும். நாட்டம் என்றால் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லலாம். ஊன் இயல்பின் வாழ்கிறவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஊன் இயல்பு காரியங்களே இருக்கும். கண்களுக்கு என்ன திருப்தி தருமோ, கண்களுக்கு எது குளிர்ச்சியாக இருக்குமோ அது எல்லாம் பார்ப்பது. அது நல்லதோ கெட்டதோ என்று கிடையாது, அதெல்லாம் பார்ப்பது. காதுக்கு எதெல்லாம் இனிமையாக இருக்குமோ அதெல்லாம் கேட்பது. ஏன்னா என்னையே நான் திருப்தி செய்ய வேண்டும். என்னுடைய நாக்கிற்கு எதெல்லாம் என்னென்ன பேச முடியுமோ அதெல்லாம் திருப்தி தருவதை பேசுவது, அதனால் இன்பம் அடைவது. என்னுடைய கரங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ என்னுடைய கரங்களை திருப்திப்படுத்துவது. இதுதான் ஊன் இயல்பின்படி வாழ்கிறவுடைய நாட்டமெல்லாம் ஊன் இயல்புபடியே இருக்கும். அவங்க கோபப்படுவாங்க, தேவையில்லாதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் அரட்டை அடிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அவங்க சினிமா சீரியலு இப்படியே இருப்பாங்க. இவங்களுடைய நாட்டமெல்லாம் பூமிக்குரிய காரணங்கள்ல பெருமை தேடுவாங்க, புகழ் தேடுவாங்க, 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் பார்ப்பாங்க, பாராட்டுக்காக ஏங்குவாங்க. மற்றவங்கள பாராட்டு நல்லதான், ஆனால் அதுக்காக ஏங்குவாங்க. மற்றவங்கள்ட்ட மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இப்படி ஊன் இயல்புபடியே இவர்கள் வாழ்வார்கள். ஆனால் தூய ஆவியானவரின்படி வாழ்கிறவர்களோ அவருடைய நாட்டம், அவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களிலே இருக்கும். எப்படி இயேசுவை பிரியப்படுத்தலாம், எப்படி தந்தையை நாம் பிரியப்படுத்தலாம், அவருக்கு உகந்து என்ன செய்யலாம், கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எப்படி ஜெபிப்பது, கடவுளுடைய வார்த்தையின் வெளிப்பாடு எப்படி நம்ம கிடைக்கும், அபிஷேகம் எப்படி கிடைக்கும், அப்படி இந்த ஆவியானவருடைய காரியங்களே மூழ்கியிருப்பாங்க. அவங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களே அவங்க பேசுவாங்க. மற்றதெல்லாம் பேசவே மாட்டாங்க. தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா தந்தையும் தாயும் கணவனும் மனைவியும் பிள்ளைங்களும் ஒன்றா உட்கார்ந்து 10-15 நிமிடம் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்களாம், ஷேர் பண்ணுறாங்களாம். எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் குடும்பமாக ஒன்று சேர்ந்து அவர்கள் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதெல்லாம் ஆவியானவரின் படி வாழ்கின்ற குடும்பம். அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ அபிஷேகம் கிடைக்கும். அந்த மாதிரி நினச்சி பாருங்க. நம்முடைய நாட்டம், நம்முடைய இன்ட்ரெஸ்ட், நாம் திருப்திப்படுத்துதல் இருக்கிறோமா அல்லது கடவுளுக்குரிய காரியங்களை நாம் நாடுறோமா, தேடுறோமா? அதுதான் பவுலடிகளார் 5வது வசனம் சொல்றாரு. 6வது வசனத்துல இப்படி ஊன் இயல்பின் மனதின்படி வாழ்கிறவர்கள், ஊன் இயல்பின் மனநிலையோடு வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு வருவது சாவு. ஆவியானவரின் இயல்பின்படி வாழ்கிறவர்களுக்கு கிடைப்பது வாழ்வும் அமைதியும். அப்போ ஊன் இயல்பு மனநிலை கொண்டிருப்பவர்கள் அவர் கிடைப்பது என்ன? அழிவு,
சாவு, மரணம். அன்பானவர்களே, நாம் இப்போ ஏதோ நம்ம செஞ்சிடறோம், எதெல்லாமோ பார்க்க முடியுமோ பார்த்துடுறோம், எதெல்லாமோ கேட்க முடியுமோ கேட்டுடுறோம், எதெல்லாம் பேச முடியுமோ பேசிடுறோம். ஆனால் ஒரு காலத்தில் இதோட விளைவு நமக்கு உண்டு. நாம் அறுவடை செய்ய போகிறோம். யாரெல்லாம் ஊனியல்பின் நிலத்தில் விதைக்கிறார்களோ அவர்கள் அழிவை, கரப்ஷன், அழிவை அறுவடை செய்வார்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம். பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் கலேஷியன்ஸ், கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஊனியல்பின் நிலத்தில் விதைப்பவர்கள் அழிவை அறுவடை செய்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் தூய ஆவி நிலத்தில் விதைப்பவர்கள் நிலை வாழ்வை, இட்டர்னல் லைஃப், நிலை வாழ்வை அறுவடை செய்வார்கள். அறுவடை காலம் ஒன்று உண்டு. இப்போ நம்ம நினைச்சதெல்லாம் செய்கிறோம், யாரும் கேட்கறதுக்கு இல்லை, எப்படி வேணால் ஊனியல்பும்படி வாழலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். நம்ம சோயிங், விதைக்கிறோம். இது ஒரு நாள் விளைவு நாம் அறுவடை செய்து ஆக வேண்டும். நன்றாக நாம் எச்சரிக்கையோடு நாம் இந்த சாய்ஸு தேர்ந்தெடுப்போம். 2 சாய்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஊனியல்பின்படி வாழ்வது, ஆவியின் இயல்பின்படி வாழ்வது. தூய ஆவின் இயல்படி வாழ்ந்தால் நமக்கு வருவது வாழ்வு, கடவுளோடு ஒரு நல்ல உறவு, கடவுளை இன்னும் அதிகமாக நெருக்கமாக அறிந்து கொள்ள முடியும். அதன் நிமித்தம் அமைதி, சமாதானம், உள்ளத்தில் அமைதி, ஒரு சமாதானம் நமக்கு எப்பவுமே நமக்கு அனுபவிக்க முடியும். எவ்வளோ நம்ம இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்து நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? கண்டிப்பாக நம்ம தூய ஆவியின் வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது என்ன சுகம் கிடைக்குமோ அப்படி அல்ல, நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும், ஃபியூச்சர், அதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஊனியல்பின்படி வாழ்ந்தால் நமக்கு நிச்சயமாக வருவது சாவு, மரணம். அது இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. பயப்பட தேவையில்லை. நமக்கு உதவி செய்ய தூய ஆவியானவர் இருக்கிறார். நமக்கு ஒரு விருப்பத்தையும் ஆற்றலையும் தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் 6வது வசனம். 7வது வசனம். ஊனியல்பின்படி வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு பகைவர்களாம், எனிமீஸாம். ரொம்ப எச்சரிக்கையாக எடுத்துக்குவோம். அவர்கள் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கடவுளுடைய வார்த்தைக்கு மேலே அவருக்கு ஒரு பற்று கிடையாது. அதுதான் அடையாளம். நாம் ஊனியல்பின்படி வாழ்கிறோமா அல்லது தூய ஆவின் இயல்பின்படி வாழ்கிறோம் என்பது ஒரு அடையாளம். என்ன? நாம் இறை வார்த்தை எவ்வளவு நாம் நேசிக்கிறோம். ஒரு சில வேலைகளில் புரியும், ஒரு சில வேலைகளில் புரியாது, அது வேற. ஆனால் அந்த வார்த்தையை விரும்பி நேசித்து ஒரு விருப்பம் இருக்கிறதா? அந்த வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளத்தில் ஒரு தாகம் இருக்கிறதா? அப்போ நாம் தூய ஆவின் இயல்புப்படி வாழ்கிறவர்கள். அது இல்லை, இந்த இறை வார்த்தையை பற்றி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அது வாசிக்க நேரம் இல்லை. எத்தனையோ பேர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் இறை வார்த்தை வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. ஏன்? அவங்க தீய வழியில் போவது கிடையாது, பல உலக ரீதியான காரணங்களே மூழ்கி போயிட்டாங்க. அவங்க இசை கருவிகளை கற்றுக்கிறாங்க, டான்ஸ் கற்றுக்கிறாங்க, பாட்டு கற்றுக்கிறாங்க, விளையாட்டெல்லாம் டிவியில் பார்த்துட்டே இருக்காங்க, நியூஸு பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் கெட்ட காரியங்களா? இல்லை. இசை கருவிகள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. டான்ஸோ பாட்டோ கற்றுக்கோங்க. நீங்கள் நியூஸ் அப்பப்போ ரைட்டு. ஆனால் அதுக்காக ஜெபிக்கவும் நேரம் கிடையாது, இறை வார்த்தை வாசிக்கவும் நேரம் கிடையாது, அதில் ஒரு பற்று கிடையாதுன்னா அது சரியில்லை. அது உலகத்துடைய காரியங்களை நீங்கள் பற்று வைத்திருக்கிறீர்கள். அதை கற்றுக்கொண்டு உலகத்தில் பெருமை நாட பார்க்குறீங்க, மற்றவங்கள்ட்ட பாராட்டை பெற பார்க்குறீங்க. இது ஊனியல்பின்படி வாழ்கிறவர்கள். அப்படி வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு பகைவர்கள். இவர்கள் கடவுளை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம், எனக்கு என்னென்ன இன்பம் கிடைக்கும், எனக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும், இதைத்தான் அவங்களுடைய கணக்கு. எனக்கு எப்படி இது செஞ்சால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், இதைத்தான் அவங்க பார்ப்பாங்க. அது மாதிரி ஊனியல்பின்படி வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு பகைவர்களாம். நான் ஒரு எச்சரிக்கையாக நான் எடுத்துக்கிறேன், அதுதான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி நம்ம எச்சரிக்கையாக எடுத்துக்கும் போது இதை கட்டுப்படுத்த, ஊனியல்பை கட்டுப்படுத்த தூய ஆவியானவர் நமக்கு ஒரு வல்லமை தருகிறார். அது கடவுள் நன்றி சொல்லுவோம். அடுத்து 9வது வசனம், இல்லை 8வது வசனம். ஊனியல்பின்படி வாழ்கிறவர்கள்
கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க மாட்டார்கள், இருக்க முடியாது. ஊன் இயல்பின்படி வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. அவர்கள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க, நல்ல நல்ல வேலையெல்லாம் செய்வாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, எல்லா கோயிலும் போவாங்க. ஆனால் கடவுளுடைய பார்வையில் இவர்கள் அவருக்கு உகந்தவர்கள் அல்ல. ஏன்னா இவர்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற தான் இவங்க எல்லாம் செய்கிறாங்க. இவங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சாலும் கோவிலுக்கு போனாலும் இவர்களுடைய லாபத்தை தான் இவங்க பார்க்குறாங்க. இவர்களுக்கு இதனால் என்ன கிடைக்கும், இவருடைய பேரும் புகழ் தான் இவங்க பார்க்குறாங்க. இவர்களுக்கு எவ்வளவு இன்பம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அதனால் ஊனியல்பும்படி வாழ்கிறவர்கள் எப்பவுமே கடவுளை ஒருபோதும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது, கடவுளுக்கு பிரியப்பட்டவர்களாக வாழ முடியாது. ஆனால் எல்லா வேலையும் எல்லா நல்ல வேலை கூட அவங்க செய்வாங்க. அன்பானவர்களே, இந்த 5வது வசனத்திலிருந்து 8வது வசனத்து வரைக்கும் இந்த 2 வித்தியாசங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இது எளிதாக புரியக்கூடியது. சாதாரண தமிழ் தான் அங்கே எழுதியிருக்கு, அதனால பிரச்சனையே கிடையாது. 5வது வசனத்திலிருந்து 8வது வசனத்து வரைக்கும் இந்த 2 சாய்ஸஸ் பார்க்குறோம். ஊன் இயல்பின் பாடி வாழ்கிறவர்கள், தூய் ஆவின் இயல்பின்படி வாழ்கிறவர்கள். நான் எந்த இயல்பின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அன்பார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தினர் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய தூய் ஆவின் இயல்புபடி வாழ்கிறீர்களா? இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ள ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளைங்களுக்கு எவ்வளவு இயேசுவை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க பார்க்குறீங்களா? என்னுடைய பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கடவுளுடைய வார்த்தை கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்க பார்க்குறீங்களா? அப்படின்னு நான் இந்த உலகத்தை போகிற மாதிரி உலகத்தை விட்டு போகிற மாதிரி இப்படி செய்ய முடியுமா என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா, சிந்திக்கிறீங்களா? அப்போ நீங்கள் தூய ஆவின் இயல்பின்படி வாழ்கிறீர்கள். அல்லது என்னுடைய பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்க முடியும், எவ்வளவு வீடு கட்டி கொடுக்க முடியும், எவ்வளவு பணத்தை சேர்த்து வைக்க முடியும், இப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஊன் இயல்பின்படி வாழ்கிறீர்கள். தயவு செய்து நாம் தூய ஆவியானவரை பெற்றவர்கள், நாம் தூய ஆவியின் தூண்டுதலை பெற்று தூய ஆவியின் தூண்டுதல் படி வாழ்வோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். தூய ஆவியின் தூண்டுதலின்படி வாழ்கிறவர்கள் ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டார்கள், நிறைவேற்ற முடியாது. தூய ஆவியின் தூண்டுதலால் வாழ்கிறவர்கள் ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஊன் இயல்பு ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதற்காக தான் கடவுள் தூய ஆவியானவர் நமக்கு தந்திருக்காரு. அருமையான வசனம் அது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். அடுத்தது இப்போ நம்ம ரோமியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வருவோம். 9வது வசனமும் 10வது வசனமும் 11வது வசனமும் நமக்கு ஒரு உறுதி தருகிறது. என்ன உறுதி? நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நான் ஒரு சில ஆண்டுகள் முன்னதாக எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் வெளிப்படையாக நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு சில ஆண்டுகள் முன்னதாக உண்மையிலே எனக்குள்ள தூய ஆவியானவர் இருக்கிறாரா, இல்லை இது சும்மாவா, நான் நினைக்கிறதா, இப்படின்னு எனக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு சந்தேகம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படியும் இப்படியுமாக இருந்தது. அப்போ நான் ஜெபித்தேன். ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிச்சேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்க, எனக்கு உறுதி தாங்க, எனக்கு தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு அடையாளம் ஏதாவது எனக்கு தாங்க அப்படின்னு ஆவியானவர்கிட்ட நான் ஜெபிச்சேன். அரை மணி நேரம் கழிச்சு ஜெபம் முடிந்த பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே ரூமில் உட்காந்துருந்தேன். அப்படி உட்காந்துருந்தப்போ ஒரு பெரியவர் என்னுடைய கதவை தட்டினார். திறந்தேன். அவர் என்கிட்ட, ஃபாதர், உங்களுக்கு நான் ஒரு புக்கு வாசித்து காட்டுறேன். நான் இன்னைக்கு ஒரு புக்கு வாசித்தேன், அது உங்களுக்கு வாசித்து காட்டலாம்னு எனக்கு ஒரு ஆசை, நான் வாசிக்கட்டுமான்னு கேட்டார். ஓ சரி வாங்க. அவருடைய ஆசை எனக்கு ஒரு புக்கு வாசித்து காட்டணும்னு. வந்தார், உட்கார்ந்தாரு, வாசிக்க ஆரம்பித்தார். ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆரம்பித்தார். அந்த புக்கு தூய ஆவியானவர் குறித்துள்ள புத்தகம். ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஃபஸ்ட்டு வாசித்தார். அதில் ஒரு லைன், அவர் பெருசாக எடுத்துக்கல, ஒரு லைன், நமக்குள்ள இருக்கும் தூய ஆவியானவர் இருப்பதை நாம் சந்தேகப்படக்கூடாது. நமக்குள்ள இருக்கும் தூய அவரை நாம் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு ஒரு லைனு. அவர் ஒரு சாதாரணமாக வாசித்து அவர் போயிட்டார். மற்றெல்லாம் வாசித்து அவர் போயிட்டார். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லிவிட்டேன். அன்பார்ந்தவர்களே, எனக்கு அது ஒரு புதிய ஒரு வெளிப்பாடாக இருந்தது. ஒருபோதும் நாம் சந்தேகப்படக்கூடாது. என்றைக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் இயேசுவிட்ட வரும்போது அப்பவே நாம் தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
அந்த உறுதி நமக்கு கடவுள் தருகிறார். அதுமாதிரி சந்தேகம் வேண்டாம். சரி, 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய, ரோமையர் 8வது அதிகாரம் 9வது வசனம். கடவுளின் ஆவி யாரிடம் இருக்கிறதுனா இல்லையோ இருக்கிறதோ இல்லையோ அப்படி இல்லை, நிச்சயமா இருக்கு. ஆனால் சொல்ற விதம் அப்படி. கடவுளுடைய ஆவி யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஊனியல்பின்படி அல்ல, தூய ஆவியானவரை கொண்டுள்ளனர், தூய ஆவின் இயல்பை கொண்டுள்ளனர். ஊனியல்பின் இயல்பு அல்ல, தூய ஆவின் இயல்பை அவர்கள் கொண்டுள்ளனர். அது உறுதி. 9வது வசனம் மீண்டும், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் ஆவினா கடவுளின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இப்படி வரும்போது எல்லாம் தூய ஆவியை குறிக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் அவர்கள் கிறிஸ்துவிற்கு உரியவர் அல்ல. அன்பானவர்களே, கிறிஸ்துவுடைய ஆவி நமக்கு இருக்கும்போது தான் நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கான்னு ஒரு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தான் பவுலடிகளார் அங்க சொல்றாரு. 10வது வசனம், நாம் பாவத்து நிமித்தம் இறந்தவர்களாக செத்தவர்களாக, நம்முடைய உடல் செத்ததாக இருந்தாலும் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடராக்கி அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவிக்கு உயிர் தருகிறார், நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். நாம் பாவத்து நிமித்தம் செத்தவர்களாக இருந்தாலும் கடவுள் தூய ஆவின் வழியாக நம்முடைய ஆவிக்கு உயிர் தருகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றங்களினாலும் பாவங்களினாலும் இறந்தவர்களாக இருந்த நீங்கள், உங்களுக்கு கடவுள் உங்களை உயிர்ப்பித்தார். எங்கே? ஆவியில. எவ்வளவு அருமையான வசனம். பாவத்து நிமித்தம் செத்தவர்களாக, லாசரை போல அவர் 4 நாள் அவருடைய உடல் அழிந்து போனது, இருந்தாலும் இயேசு அவருக்கு உயிர் கொடுத்தார். அதே போல ஒரு அது நிழல். இங்கே நாம் பாவத்து நிமித்தம் செத்தவர்களாக இருந்தாலும் தூய ஆவின் வழியாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது, நம்முடைய ஆவி உயிர் பெறுகிறது. மீண்டும் நாம் இயேசுவோடு கடவுளோடு உறவு கொள்ள அது உதவி செய்கிறது. புதிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. அடுத்து 11வது வசனம். ஆவியில் மட்டும், நம்முடைய ஆவி மட்டும் உயிர் பெறுவதில்லை, அது ஆவியும் உயிர் பெறுகிறது. அது மட்டுமல்ல, நாம் ஒரு நாள் நாம் உடல் ரீதியாக இறந்த பிறகு நாம் அந்த உடலும் கடவுள் தூய ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு, கிறிஸ்துவே மரித்தோடமிருந்து இறந்தோடமிருந்து உயிர்ப்பித்த ஆவி உங்களுக்குள் இருந்தால், அந்த தூய ஆவி உங்களுக்குள் இருந்தால், அந்த தூய ஆவியானவர் எவ்வாறு கிறிஸ்துவை உயிர்ப்பித்தாரோ அதே ஆவியானவர் ஒரு நாள் இறந்து போன நம்முடைய உடலையும் உயிர்ப்பிப்பார். நம்முடைய உயிர்ப்பு நிச்சயமாகிவிட்டது, ரிசரக்ஷன். நம்முடைய உடல் புதிய ஒரு மாட்சிமை உள்ள உடலாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை இதன் வழியாக வந்துவிட்டது. இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு? தூய ஆவியானவரை நாம் உள்ளுக்குள்ள பெற்று கொள்ளும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நமக்கு கிடைக்கிறது. இதை உலகத்தில் உள்ள மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, எவ்வளவு சொன்னாலும் புரியாது, இதுல என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் அன்பானவர்களே, இது பொக்கிஷங்கள், விட்டு விடாதீங்க. அந்த 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முறையை வாசிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக தாரும், இன்னும் ஆவியானுடைய ஆசீர்வாதங்களை இன்னும் நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள இந்த தியானத்தின் வழியாக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் உதவி செய்யுங்க என்று நீங்கள் ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக தூய ஆவியான உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.